தேவையே இல்லாம இதுக்கு தான் இந்த விஜய் டிவி பிரதீப்ங்கிற பேரை யூஸ் பண்றாங்கங்கிறதே சத்தியமா தெரியல. ஏன்னா அவங்க பண்ண தப்ப கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறக்காண்டி பண்றாங்களா? இல்ல அவங்க வந்துட்டு நம்ம செய்யானா நம்ம அடுத்த நிகழ்ச்சி அப்ப நம்ம அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, மக்கள்கிட்ட இது மாதிரி சேரக்கூடாது, அந்த ஒரு ரீசனுக்காண்டி இதை பண்றாங்களா அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பா அது தெரில சத்தியமா. அண்டு அதே மாதிரி 2 மெண்டல்ஸ் மட்டும் நம்ம இன்டர்வியூக்கு இன்னும் வரல. ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மெண்டல்ஸு. யாருன்னா நம்ம மாயா. 2 மெண்டல். ஏன் 2 மெண்டல்னு சொன்னேன்னா, ஒரு ஆள் 2 மெண்டலாக இருக்காங்க. அதனால நான் 2 மெண்டல்னு சொன்னேன். அண்ட் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த விசித்ரா வந்துட்டு 75% ஏதோ பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஒன்றுமே பேசல. ஏன்னா ஒரு பிரதீப்பை பற்றி 25% சூப்பராக பேசியிருந்தாங்க சொல்லப்போனால் இன்டர்வியூவில். நான் அப்போல்லாம் பேசுவாங்கங்கிறத நான் எதிர்பார்க்கல. பட் பேசிட்டாங்க. அது என்னன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்கிறாங்க விசித்ரா மேம். என்னன்னா நான் மட்டும் அங்கே வந்துட்டு எல்லாருமே ஒரே ஈக்குவல் ஏஜ், நான் மட்டும் தனி ஏஜில் இருந்தேன், நான் கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுவும் உண்மைதான். அதனால் நான் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஏஜுக்குள்ளே இருக்க மாதிரி நான் ஒரு ஃபீல் ஆகிட்டேன். அது வெளியில் வந்துட்டு தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. இது உண்மையாக போய் எங்கிறது சத்தியமதில். நான் வந்துட்டு அங்கே என் சுயரூபமே வேறு, ஆனால் நான் இருந்தது அங்கே வந்துட்டு அவங்களுக்காண்டி தான் நான் இருந்தேன்னு வச்சு என் உண்மையான இதெல்லாம் நான் காட்டல அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டே சொல்கிறாங்க. நல்ல பாயிண்டா இல்லை நம்பக்கூடிய பாயிண்டானே தெரியல. அண்ட் விஷ்ணு கிட்ட ஃபைட் போட்டான் ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப வந்துட்டு எப்படின்னு வச்சுங்களேன், ஃபைட் போட்டாலும் ரொம்ப பேசிடுவாங்க. ஏன்னா விஷ்ணு கூட ரொம்ப கூடயே இருந்துட்டு இருந்தான். வர 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 பார்த்தா விஷ்ணு கூட பேசுகிறதே இல்லை. அது என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு லாஸ்ட்டு கூட நான் பேசியிருந்தேன். எப்படின்னா இப்போ அவன் கேப்டன்சியில் இருக்கும்போது நான் பேசியிருக்கும்போது வந்துட்டு அவன் வந்துட்டு நல்லா தான் பேசினான். நான் அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணேன். அவன் அழுதப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணதெல்லாம் விடு, இது ஒரு கேமு அப்படி இப்படின்னு நான் தான் அட்வைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா இது சொல்லியிருந்தாப்புல. ஏதோ இதை ஏற்றுக்க வேண்டிய விஷயம்தான். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஒரு செம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டீம் ஏவா டீம் பியான்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு நான் வந்துட்டு எதுலேயும் எங்கேயும் எல்லா பக்கமே நான் போவேன். பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போவேன், ஸ்மால் ஹவுஸ்க்கு போவேன், எல்லா பக்கமே நான் போவேன், எல்லாத்துலேயுமே பேசுவேன், எல்லாத்துலேயுமே ஒரு வாரம் கம்யூனிகேஷனில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அண்ட் நான் அவங்க கூட எல்லாமே டீமே கிடையாது, நான் டீம் சி, நான் சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் அது எல்லாருமே சொல்கிற விஷயம்தான். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் பிரதீப் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. பாடி பிரதீப்பை பற்றி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு பாரமே குறைஞ்ச இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் வந்துட்டு கிராண்ட் ஃபைனலில் இவங்க வராதது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் இவங்க வருவாங்க, யார் வருவாங்க எதிர்பார்த்தீங்க கிராண்ட் ஃபைனலுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கலாம். பட் நீங்கள் கேட்ட தப்பு. எப்போ பாரு நீங்கள் பிரதீப்னு குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க சொல்லப்போனால். அண்டு அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம எதனால் அவர் தப்பு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவன் வந்துட்டு எல்லாத்துலேயுமே கோவப்பட்டுருவான். அவன் வந்துட்டு பேசுகிறதே ஒரு கோவமாக தான் பேசுவான். ஆனால் அவன் வந்துட்டு அந்த நல்ல பாயிண்ட்டை தான் சொல்லுவான். அதில் வந்து சூப்பரான பாயிண்ட் தான் இருக்கும், எந்த ஒரு கெட்ட பாயிண்ட் இருக்காது. அவன் நல்லது தான் எல்லாத்துலேயுமே சொல்லுவான். ஆனால் என்ன கொஞ்சம் அக்ரெசிவாக கோவமாக பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ராவை சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம கூல் சுரேஷ் தெரியும், கூல் சுரேஷ்னால தான் மெயினாக சண்டை வந்துச்சு. அப்போ அவர் கூட வந்துட்டு கூல் சுரேஷ்கிட்ட வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு விசித்ராவும் வருவாங்க. விசித்ராமன் வரும்போது நம்ம மாயா அங்கிட்டு தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க கூட்டணியோட. நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேஃப்டியாக இல்லை, சேஃப்டின்ட்டு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கும்பலாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. மாயா நீ பண்ணுற தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ராமன் சொல்லியிருப்பாங்க. அதையும் இந்த இதில் சொல்லியிருந்தாங்க இந்த இன்டர்வியூவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாயா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நான் சொன்னது எதுவுமே காதில் வாங்கிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க விசித்ரா மேம். ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. அது சொல்லும்போது நம்ம விசித்ரா மேம் வந்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ சொன்னேன், நான் அவங்க மாயா கேட்கவில்லை, இது வந்துட்டு ஒரு கோபத்தில் தான் அவங்க பேசினாங்க வச்சு அவங்க உண்மையான இதில் பேசலை, அவன் வந்துட்டு கோபத்தில் தான் பேசினான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கோபத்தில் பேசினதுக்கப்புறம் நம்ம கூல் சுரேஷ்கிட்ட வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போய் மாயா வந்துட்டு பேசியிருப்பாங்க. அண்ட் எதுக்கு அப்படி பேசணும், இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மாயா மட்டும்தான். அண்ட் மாயாவை பற்றி இன்னொன்று இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.